ஆனால் ஆண்டவர் இந்த ஆகார் எந்த பக்கம் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். நம்முடைய பாதைகளை நமக்கு என்ன தேவைன்னு தெரியும் ஆண்டவருக்கு. நம்முடைய பாதை அவர் சரியான பாதையில் கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த ஆகாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க நினச்சிருந்தா ஆகார் எங்கே வேணால் போயிருக்கலாம். ஒருவேளை போர்வெல் எதிர்க்க இருக்குதுன்னா ரைட் சைடு போயிருக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு போயிருக்கலாம், எப்படி வேணால் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த துறவு எங்கே இருக்கிறதோ அந்த துறவுக்கு நேராய் ஆகாரை வழி நடத்தி கொண்டு போனார். நம்முடைய பாதைகளை நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கும்படி நம்முடைய பாதைகளை சரியாக அந்த பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்ம நினைக்கலாம் இந்த பாதையில் ஆண்டவர் நம்ம கூட இல்லை, இந்த பாதையில் இந்த கண்ணீரின் பாதையில் ஆண்டவர் என்னோடு கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாதைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நேராக்குவார், சரிப்படுத்துவார். அந்த பாதையில் கர்த்தர் நமக்கு முன்னாடி போவார். ஒவ்வொரு நாளும் முன்னாடி போயிட்டே இருப்பார். ஒரு நாள் ஆண்டவர் கண்ணை திறப்பார். நம்ம அழுதுகிட்டே போவோம். ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, என்ன செய்ய போகிறேன்னு தெரில, சுற்றி பார்த்தா யாரும் இல்லை, வனாந்திரத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நிச்சயம் ஒரு நாள் ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தது போல நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்க செய்வார். நாம் பார்த்தா ஆண்டவர் என்னை சரியான பாதையிலே கொண்டு நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக நடத்துகிறாரு பாருங்க. ஆகார் புறப்பட்டு போனதிலிருந்து அப்போ ஆகாருடைய ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் பார்த்துருக்கிறார். வழி மாறி போகவில்லைங்க. துறவு இங்கே இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் போகவில்லை. ஆண்டவர்